அந்நிய பாஷை என்பது ஆவியில் நிறைந்ததினால் பேசுவது. அந்நிய பாஷை என்பது டேங்க்ல தண்ணி நிரப்புறதுக்காக போடுற மோட்டர் கிடையாது. டப 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 டபடனோட டேங்க்ல தண்ணி நிரம்புது இப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்ல, அந்நிய பாஷை என்பது நிரம்பின டேங்க்ல இருந்து வெளியே வருகிற தண்ணீர், நிரம்பி வழிகிற தண்ணீர். அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது ஆவியிலே நிரம்புவதற்கல்ல, நிரம்பினபடினால் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷையில பேசுங்க சார், ஆவியில் நிறைஞ்சிருவீங்க அப்படின்னா இப்ப ஆவியில் நிறைய வரைக்கும் அந்நிய பாஷை எதுல பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாம்சத்துல பேசுறீங்க. ஏன்னா இனிமே ஆவியில் நிறைய போறீங்க. ஆனா அது அல்ல. அந்நிய பாஷை என்பது ஆவியில் நிறைந்ததினால் பேசுவது. அந்நிய பாஷை என்பது டேங்க்ல தண்ணி நிரப்புறதுக்காக போடுற மோட்டர் கிடையாது. டப 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 டபடனோட டேங்க்ல தண்ணி நிரம்புது இப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்ல, அந்நிய பாஷை என்பது நிரம்பின டேங்க்ல இருந்து வெளியே வருகிற தண்ணீர், நிரம்பி வழிகிற தண்ணீர். அப்ப யாருக்கு அந்நிய பாஷை வரும்? இருதயத்தின் 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 முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை நிறைவினால்தான். கையத்தட்டு பக்கத்தை கையப்பட்டு சொல்லுங்க. நிறைவினால் வாய் பேசும், நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. எப்பவுமே மனது நிறைந்தால்தான் வாயில வரும். அதுக்கு தான் சொல்றேன். அப்ப அந்நிய பாஷை என்பது இருதயத்தின் ஆவியின் நிறைவிலே வாய் பேசுவதுதான் அந்நிய பாஷை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்ப வாயில வர்றது அந்நிய பாஷைனா இருதயம் எதை நினைச்சா நிறையும். ஆவியின் சிந்தனை வரும்போது அந்நிய பாஷை புறப்படுகிறது. ஹே பாலா ஷகராமானா தியாங்கராமானா தியாங்க ஹபாலா ஷந்துரா பாபா. இதான் ஓல்டு கவர்னன்ட்ல நான் இருந்து அந்நிய பாஷை பேசினேக்கும் நியூ கவர்னன்ட்ல இருந்து அந்நிய பாஷை பேசுறதுக்கு வித்தியாசம் தான். ஓல்டு கவர்னன்ட்ல இருக்கும்போது ஆவியில நிறையணும்னு பேசுவேன். ரபா பாபா ரிபா பாபா ரகா ரஷா ரபா பாபா ஆண்டவரே கூட்டத்து 5 நிமிஷத்துல மெசேஜ் கொடுக்கணும். ஷபரா ரபரா 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 ரபரா. ஏன் பயம் பயமாயி போச்சு. எப்படியாச்சும் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறையணும். ஆனா புதிய உடன்படிக்கையில நான் ஆவியில நிறைஞ்சனால, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இருதயம் நிறையுது, வாய் பேசுது. எல்லாம் சொல்லுங்க, இருதயம் நிறையுது, வாய் பேசுது. ஹல்லேலூயா. வாய் பேசுறதுனால இருதயம் நிறையல, இருதயம் நிறைஞ்சனால வாய் பேசுது. அதனால தான் ஆவியின் சிந்தனையில் இருங்கள், ஆவியின் சிந்தனையில் இருங்கள், ஆவியின் சிந்தனையில் இருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பது என்றால் என்ன, ஆவிக்குள்ளாய் இருப்பது என்றால் என்ன என்ற 2 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறதுனா என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு எடுத்துக்காட்டில் சொல்லுங்க. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க. கிறிஸ்து முடித்ததை நம்பி வாழ்வதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வது. சரி, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பேங்க்ல ஒரு லம்சம் அமௌண்ட்டை என்ன பண்றது? டெபாசிட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, உள்ள போடுறது, டெபாசிட் பண்றது. ஆவிக்குள்ளாய் இருப்பது என்றால் என்ன? டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி விடுறது. நல்லா தட்டு, நல்லா ஆவில் நன்றி தட்டு. இப்பயாச்சும் ஆவில் நிறைய சுனாமத்தில். ஆமென் ஆமென். சரி, இந்த அந்நிய பாஷை பேசுற ரிலீஸ் இல்ல. எது ரிலீஸ்? ஆவியின் சிந்தனை தான் ரிலீஸ். நீ பட்டு திரும்ப 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேச போறேன், பேங்க்ல இருக்க ரிலீஸ் பண்ண போறேன். இல்ல இல்ல. மனது 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 உங்கள் மனது ஆவிக்குள்ளாய் இருக்க வேண்டும். அதுதாங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அங்கேதான் நித்திய நீதி, அங்கதான் தெய்வீக ஆசீர்வாதம், ஆரோக்கியம். பிசாசின் கிரியெல்லாம் நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ராபா லா ஷாண்டா ராமா நா தியாங்கா ராபா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அந்த எண்ணங்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க மகிமைக்குள்ள வந்துட்டீங்களா. மகிமை என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவன் பார்க்கிறது போல பார்ப்பது, தேவனுடைய திட்டத்திற்குள்ளாய் பார்ப்பது. அதற்கு பெயர்தான் மகிமை.
என்ன நான் தேவன் பார்க்குற மாதிரியே பார்க்குறேன். மகிமை வாசல்களை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. ஸோ உயர்ந்த ரக எண்ணங்களே உங்களை உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு செல்ல போகிறது. நியூ கவர்னன்ட் சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகள் நான் சொல்கிறேன், உயர்ந்த எண்ணங்களுக்குள்ள வாங்க. ஆமென். தரித்திரம் வாழ்க்கையில் இருந்தால் போயிடும், புத்தியில் இருந்தால் என்ன செய்யாது? போகாது. தரித்திரம் புத்தியில் இருக்கவே கூடாது. நான் தரித்திரத்தில் இருந்திருக்கிறேன், நான் வறுமையில் இருந்திருக்கிறேன், ஆனால் என் மனது ராஜாவின் மனதாக தான் இருந்திருக்கு. நான் ராஜா தான்யா என்கிற எண்ணம் எப்போவுமே இருந்திருக்கு. நான் பேசினது அகராதித்தனமான பேச்சுன்னு எனக்கு ஃபேமிலியிலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், இல்லை, இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். ஆமென். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். கையை தட்டுங்க.